அனைவருக்கும் வணக்கம். கீழே ஒரு வீடியோ போய் அதை முதல் பாருங்க. எல்லாத்தையும் பண்ணிட்டு பழிய தூக்கி ஏன் மேல போடுறாங்க. ஒரு ஊரு விடாம ஒரு தெரு விடாம போதை பொருள் கலாச்சாரம் அப்படியே ஸ்ப்ரெட் ஆகி கொட்டி கிடக்குது. அது அப்பவே இனிஷியல் ஸ்டேஜ் அதை நீங்க கண்ட்ரோல் பண்ணிருந்தீங்கன்னா இத்தனை பெண் குழந்தைகளை இத்தனை பெண்களை இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்குமா? எல்லாத்தையும் பண்ணிட்டு பழிய தூக்கி ஏன் மேல போடுறாங்க. வீடியோ பார்த்துருப்பீங்க. இவரு கரூர்ல பிரச்சாரத்துக்கு போகும்போது 40 பேர் துளுத்துறிக்க செத்தாங்க. அன்னைக்கு என்ன சொன்னாரு? திமுக தான் இதுக்கெல்லாம் காரணம், இடம் சின்ன இடமா கொடுத்தாங்க, கடைசியில பழிய தூக்கி ஏன் மேல போட்டாங்க அப்படின்னு சொன்னாரு அண்ணன். அதே மாதிரி அப்ப ஆட்சிக்கு வரல. ஆனா இப்ப ஆட்சியில இவர் தான் தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஜி ஜோசப் விஜய் அண்ணன் தான் முதலமைச்சர். இப்ப என்ன சொல்றாரு? டாஸ்மார்க்கெல்லாம் நீங்க அடைக்கல, போதை பொருட்கள்லாம் நீங்க தடுக்காம மாட்டீங்க ஆரம்ப ஸ்டேஜ்லயே அப்படின்றாரு. என்ன அவங்க தடுக்கல, அவங்க எல்லாமே பண்ணலதான். ஆனா அவங்க 60 வருஷமா தமிழ்நாட்டை தரிசாக்கிட்டு போனவங்க தான். ஆனா உங்களை எதுக்கு தமிழ்நாட்டு மக்கள் தேர்ந்தெடுத்தாங்க தெரியுமா? அவங்க மேல பைத்தியம் முடிச்சு ஒரு ஓட்டு போட்டாங்க, ஒரு கும்மல். எதுக்கு உங்களை தேர்ந்தெடுத்தாங்க? இதுக்கெல்லாம் மாற்றமான இந்த திமுக அதிமுக எல்லாம் ஒழியணும், புது அரசியல் வேணும், புது மாற்று வேணும், இந்த போதைப் பொருட்களை ஒழிக்கணும், பாலியல் வன்கொடுமை தடுக்கணும் தான் உங்களை மாற்றம் எடுத்தது. நீங்க இப்பயும் திமுக மேல பழிய போட்டுக்கிட்டீங்க. கேட்டா திமுக இது ஆரம்பத்தில் தடுக்க, அவங்க தடுக்கல, நீங்க தடுங்க. நீங்க தான் மாற்று அரசியல் ஆச்சு, தூய சக்தி ஆச்சு, அவங்க தீய சக்தி இல்ல. ஆனா நீங்க சொல்றீங்க திமுக நம்ம கண்டு பயப்படுது பயப்படுது பயப்படுது. நீங்க திருச்சி கிழக்குல ராஜினாமா பண்ண போனீங்க, அப்புறம் சும்மா பிரச்சாரம் மாதிரி மேடை பேச்சு பேசத்தானே போனீங்க. அங்க திமுக பார்த்து நீங்க ஏன் பயப்படுறீங்க? திமுக நீங்க எதுக்கு திமுக நம்ம கண்டு பயப்படுது? லாஸ்ட்ல என்ன சொன்னீங்க? ஏமால பழி தூக்கி போறான், ஏமால அந்த பேச்சு எதுக்கு பேசுறீங்க? நீங்க தான் முதலமைச்சர். இப்ப நீங்க நடவடிக்கை எடுக்கலாம்ல? மது வந்தோன்னு எதுக்கு 700 கடை மட்டும் அடைச்சிங்க? மொத்தத்தை அடிக்க வேண்டியதான் டாஸ்மார்க்க. ஆனா இதுக்கெல்லாம் நீங்க ஆக மாட்டீங்க. ஆனா இதுக்கெல்லாம் ஆகுற ஆளு ஒரே மனுஷன், சிங்க தமிழ, மான தமிழ், புலி தமிழ், எங்க அண்ணன் சீமான். தெரியாம விக்கிறேன்னா கேக்குறதுக்கு நான் கேன பயிலா தெரியுதாங்க எல்லாம் பாக்க. ஒரு நாள் முதலமைச்சர் மாதிரி அர்ஜுன் வந்தார்ல, அது மாதிரி என்னை ஒரு நாள் முதலமைச்சர் ஆகுங்க. ஒரு நாள் ஆகுங்க. காலையில 5 மணில இருந்து சாயந்தரம் 5 மணிக்கெல்லாம் மொத்த போதையும் ஒழிக்கிறேன். நோக்கம் இருக்கு. விக்கிறத நீயா இருந்தா எப்படி ஒழியும்?